ப்ரிப்பரேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ரியாக்டிங். எப்படின்னு நான் சொல்கிறேன், லைக் எதனால் இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. வெனெவர் நான் ஒரு பிளானே இல்லாமல் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தெர் வில் பி லைக் கேஓஸ். எல்லா விஷயமும் நடக்கும். லைக் நான் பாட்னு என் விருப்பம் போல் ஓடுவேன். லைக் அது ஹார்ட் ரேட் எங்கேயோ போகும், பேஸ் ஏடாகூடமாக போகும். லைக் ஐ எம் எ பிகினர். லைக் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒரு பேசிக் நாலேஜ், லைக் ஒரு பிளான், பேசிக்லி பிளான் வேணும். அது இல்லாமல் போய் ஓடி 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 கடைசியில் லைக் ஹார்ட்டுக்கு தான் ப்ராப்ளம் வரும். லைக் இப்போ நான் ஹை ப்ரெஷர், லைக் ஹை பீட் 170 180லலாம் ஓடிட்டே இருந்தேன்னா கடைசியில் ரப்ச்சர் தான் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு போகும்போது, இப்போ நான் என்னோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஐ லிமிட் மை செல்ஃப் டு 150 ஹார்ட் ரேட்டு. ஸோ இதில் வந்து செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது 150க்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இதை செட் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் பெட்டர். லைக் ஏரோபிக் அந்த ஜோன் 2ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால இப்போது நான் வந்து லைக் என்ன சொல்கிறது, ரியாக்ட் பண்ணும்போது இப்போ அந்த விஷயத்துக்காக ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து பெருசாக தெரியல. பட் இஃப் இன்கேஸ் நீங்கள் அதை ஒரு லைஃப்லையோ இல்லை கரியர்லையோ இப்போ மணிலையோ எடுத்துக்கோங்களேன், இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா லைக் அன்எக்ஸ்பெக்டடாக சில சிச்சுவேஷன்ஸ் வரும், சில மணி பிரச்சனை வரும், சில கரியர் பிரச்சனை வரும், அது இந்த மேனேஜர் பிடிச்சணுன்றது, அந்த மாதிரி நிறைய சில திங்ஸ் வரும். இந்த மாதிரி இருக்கும்போது லைக் நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இல்லை, இப்போ மணிக்கு எமர்ஜென்சி ஃபண்டு இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை தான், உங்களால் அதை மேனேஜ் பண்ண முடியாது. அதே இப்போது உங்களோட நீங்கள் பண்ண ஒர்க்குக்கு உங்ககிட்ட வந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா உங்கள் மேனேஜர் கேட்கும்போது உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது உங்களை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு புரிஞ்சது. லைக் தெரிய வந்தது என்னென்னா, ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தென் ரியாக்ஷன். ஏன்னா நம்ம நீங்கள் கடைசி வரைக்கும் ரியாக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் ரியாக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபார்வர்டே மூவ் ஆக மாட்டீங்க. அதனால தான் நான் இதை சொல்ல வரேன். ஸோ தட்ஸ் இட். பி ஹாப்பி, பி ஸ்ட்ராங், பீஸ்.